இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். மத்தேயு 18:4. Today's Bible verse: Therefore, whoever humbles himself as this little child is the greatest in the kingdom of heaven. Matthew chapter 18 verse 4. தாழ்மையாய் இருப்பது மிக கடினமானது. நம்முடைய சுபாவ இயல்பு அதனை அனுமதிக்காது. பிறக்கும் போதே விரல்களை இறுக மூடிக்கொண்டு பிறக்கும் நாம் வளர வளர நம்முடைய சுய உரிமைகளை முக்கியப்படுத்த துவங்குகிறோம். நான், என்னுடையது என்பதே நம்முடைய வாழ்வின் நோக்கமாகிறது. எத்தகைய மேலான பதவியானாலும் அதற்கு நாம் தகுதியானவர்களாக எண்ணுகிறோம். கடின உழைப்பும் ஈடுபாடும் நம்முடைய கற்பனையில்தான் இருக்கிறது. ஆனாலும் மேலான ஸ்லாக்கியங்களையும் மகிமையும் தேடுகிறோம். இப்படியாக நம்மிடம் குறையேதும் இல்லாததாக நினைக்கிறோம். ஆனால் நாம் தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக வேண்டுமானால் நாம் சிறு பிள்ளைகளைப் போலாக வேண்டும் என்று கிறிஸ்து கூறுகிறார். வீணான தன்னம்பிக்கைக்கும் சுய நாட்டத்திற்கும் அங்கு இடமே இல்லை. சிறு பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும் என்று கிறிஸ்து கூறுகிறாரே, அப்படி என்றால் என்ன? சிறு பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை சார்ந்திருப்பதில் மகிழ்ந்திருப்பார்கள். கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் திகழ்வார்கள். பொறாமையோ தீய எண்ணமோ கொள்ள மாட்டார்கள். அதிகாரத்தை நாடமாட்டார்கள். மனிதரிடையே பாகுபாடு பார்க்க மாட்டார்கள். சகலத்தையும் நம்புவார்கள். சிறு பிள்ளைகளின் இத்தகைய குணநலன்களை பெற்ற சிந்தையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தை ஆவியானவரால் புதிதாக்கப்பட நாம் அனுமதிக்கும் போது சிறு பிள்ளைகளைப் போல் ஆகிறோம். வெளி வேஷமற்றவர்களாய் நம்மை நாமே தாழ்த்தக்கூடியவர்கள் ஆகிறோம். தாழ்மையில்தான் மேன்மை இருக்கிறது. உலக ஆதாயத்தையும் புகழையும் நாட அல்ல, தேவனுக்கு சேவை செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.